பாக்யா சொல்றாங்க இனியா கிட்ட, ஊர்ல 1000 பேரு 1000 விஷயம் பேசுவாங்க, அதெல்லாம் விட்டுரு. போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போனாங்கன்னா உன்னால ஒரு நாள் உட்கார முடியுமாமா? சொல்லுமா. ஏன் போய் நீ சிக்கல்ல மாட்டணும்? என்ன இல்ல இனியா உனக்கு? உன்னை அம்மா நல்லா பாத்துக்கலையா? இல்லாட்டி இந்த வீடு பிடிக்கலையா உனக்கு? இனிமேலும் நாங்க என்ன பண்ணணும் அத சொல்லி இனியா. முடிஞ்சா அதையும் நாங்க பண்றோம். நாங்க என்ன பண்ணுனா இந்த மாதிரி பண்ணாம இருப்ப? சொல்லுமா. சாரிமா. வேண்டாம் இனியா. இனியா, என் வாழ்க்கையை யோசிச்சு பாரு. இதெல்லாம் ஒரு சம்பவமான்னு என் வாழ்க்கையில நிறைய நடந்திருக்கு. நீங்க சந்தோஷமா இருக்கணும், நீங்க நல்லா இருக்கணும்னு தானே அம்மா இவ்வளவு கஷ்டப்படுறேன். நாளைக்கு காலையில உங்க அப்பா வந்து நிப்பாரு, எனக்கு வளர்க்கவே தெரியலன்னு சொல்லுவாரு. அவரோட வாழ்க்கைய பார்த்துட்டு போனதெல்லாம் அவருக்கு பெரிய விஷயமாவே தெரியாது. என்னதான் குத்தம் சொல்லுவாரு, என்னதான் கேவலமாவே பேசுவாரு. உன் அம்மா அசிங்கப்படுறது உனக்கு பரவாயில்லையா? அம்மா சாரிம்மா, இனிமேட்டு இப்படி பண்ண மாட்டேம்மா. போயினியா. எத்தனாவது ட்ரிப்பா என்கிட்ட சாரி கேக்குற? அம்மா இதுதான் கடைசி, இதுக்கப்புறம் எந்த தப்பும் பண்ண மாட்டேன். நீ சொல்றத கேப்பேம்மா. இந்த பாரு இனியா, தீயில விரல வச்சா சுடுன்னு சொல்லதான் முடியும், ஆனா நீ புரிஞ்சுக்கலம்மா. இப்போ ஒரு ட்ரிப்பு விரல்ல சூடு வாங்கியாச்சு, இனிமேலாவது புரிஞ்சுக்கோ இனியா. இப்பயும் புரிஞ்சுக்கலாட்டி உனக்கும் நல்லதில்ல, உன் கூட இருக்கவங்களுக்கும் நல்லதில்ல. நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா யோசிச்சு பாரு, அப்பதான் நான் என்ன சொல்ல வரேன்னு உனக்கு நல்லா புரியும். சரி இனியா படு. காலையில விடிஞ்சிருச்சு. ராதிகாவும் மையுவும் காப்பி குடிக்கிறாங்க. கோபி சொல்றாரு, குட் மார்னிங் மையு. குட் மார்னிங் டாடி. குட் மார்னிங் ராதிகா. நேத்து நைட்டு ரூம் கதவை தட்டினேன், நீங்க 2 பேரும் தூங்கிட்டீங்கன்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ ராதிகா. நான் வரும்போதே ரொம்ப பதட்டத்தோட தான் வீட்டுக்கே வந்தேன். இனியா சம்பந்தப்பட்ட விஷயம் இல்லையா, அதனால அவ்வளவு அக்கறையோட கேட்டேன். நீ பதில் சொல்லல, என்ன பண்றதுன்னு தெரியல, அதனால நேரா அந்த வீட்டுக்கு போயிட்டேன். செலியனை பார்த்தேன், அவன் நடந்ததெல்லாம் சொன்னான். நல்ல வேலை கடைசியில நீ அங்க நிக்கலாட்டி விஷயம் வேற மாதிரி ஆயிருக்கும். சோ ஹாப்பி. தேங்க்யூ ராதிகா. ஐ நெவர் ஃபர்கெட் திஸ். நீங்க மாத்திரம் இல்ல கோபி, கொஞ்ச நாளா நீங்க செஞ்ச எதையுமே நான் மறக்க மாட்டேன். ராதிகா என்ன சொல்ற? எனக்கு எதுவும் புரியலையே. கோபி உங்களுக்கு என்னதான் புரிஞ்சிருக்கு இது புரியறதுக்கு? ராதிகா ப்ளீஸ் சண்டை வேண்டாம், என் பொண்ணை காப்பாத்துனதுக்காண்டி நான் நன்றி சொல்றதுக்காண்டி வந்தேன். நீ மாத்திரம் சரியான நேரத்துக்கு போயிருக்கலன்னா, உங்க அம்மாவுக்கு ஏதாவது பிரச்சனைன்னா என்கிட்ட பேசவே மாட்டீங்க. உங்க பொண்ணோட பிரச்சனைய நான் சால்வ் பண்ணதுனால என்கிட்ட பேசுறீங்க. தெரியாம தான் கேக்குறேன், என்னைய பத்தி என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? மம்மி சண்டை போட வேணாம் ப்ளீஸ். மயு மம்மி சண்டையெல்லாம் போடல, ஜஸ்ட் உங்க அப்பா கிட்ட பேசுறேன் அவ்வளவுதான். சரிம்மா உள்ள போ, ஸ்கூலுக்கு ரெடி ஆனோம்ல, டைம் ஆயிடுச்சு. அப்பா கிட்ட போட மாட்டேன் சண்டை, போமா. கோபி உங்ககிட்ட கேட்கணும்னு நினைச்சேன், கொஞ்ச நாளா ஏன் என்கிட்ட பேசாம இருந்தீங்க? அம்மா வீட்டை விட்டு வெளியே போனாங்க, ஜெயில். கோபி எந்த சிச்சுவேஷன்ல உங்க அம்மா மேல நான் கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியது வந்துச்சுன்னு உங்ககிட்ட தெளிவா சொல்லிட்டேன், அதுக்கு மன்னிப்பும் கேட்டுட்டேன். ஆனா நீங்க எதையுமே கேட்கல, என்னைய கத்திக்கிட்டே தான் இருந்தீங்க. நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டதுக்கு பிறகும் நீங்க என்கிட்ட பேசல. அந்த சிச்சுவேஷன் ராதிகா, அப்படி என்ன பெரிய சிச்சுவேஷன் கோபி உங்களுக்கு? என்னோட சிச்சுவேஷன் என்னன்னு தெரியுமா கோபி? நான் என்னோட குழந்தைய இழந்திருக்கேன். ஒரு நாள் முழுக்க ஆஸ்பத்திரியில இருந்துட்டு வந்திருக்கேன். மனசளவுலயும் உடம்பளவுலயும் ரொம்ப வேதனைய அனுபவிச்சுட்டு வந்திருக்கேன். என்னாச்சு ராதிகா, எப்படி இருக்க ராதிகான்னு ஒரு வார்த்தை கூட என்கிட்ட நீங்க கேட்கவே இல்லை. அது உங்க குழந்தையும் தான், அந்த வலி உங்களுக்கு கொஞ்சம் கூட இல்ல. அம்மா அம்மான்னு எப்ப பார்த்தாலும் உங்க அம்மாவை பத்தியே நீங்க யோசிச்சுக்கிட்டே இருந்தீங்க. அப்படி இல்ல ராதிகா, அப்படிதான். உங்க அம்மா ஜெயிலுக்கு போனாங்க, நான் கெட்டவளாயிட்டேன். உங்க பொண்ணு ஜெயிலுக்கு போகாம நான் அவளை காப்பாத்தின உடனே நான் நல்லவளாயிட்டேன். நம்ம உறவு முழுக்க முழுக்க உங்க குடும்பத்தை வச்சுதான் டிசைடே பண்றீங்களா? ப்ளீஸ் ராதிகா கோவப்படாத. கோபி ஒரு நிமிஷம் கூட என்னைய பத்தி நீங்க யோசிக்கவே இல்லை. அந்த வலி வேதனை எதுவுமே உங்களுக்கு ஒரு பொருட்டாவே இல்லை. உங்க குடும்பம் சந்தோஷமா இருந்தா நீங்க சந்தோஷமா இருக்கீங்க. உங்க குடும்பம் சந்தோஷமா இல்லாட்டி என்கிட்ட நீங்க கேவலமா நடந்துக்கிறீங்க. கோபி அப்பனா எல்லாமே உங்க குடும்பம் தானா? அப்பனா நான் எதுக்கு உங்களுக்கு?
உங்களோட எல்லா கோவத்தையும் காட்டுறதுக்கு தான் நான் இருக்கேனா? ப்ளீஸ் ராதிகா, நான் மறுபடியும் சொல்றேன், சண்டை போடுறதுக்காண்டி நான் வரல. உன்கிட்ட தேங்க்ஸ் சொல்லிட்டு போதான் வந்தேன். கோபி, உங்க தேங்க்ஸ தூக்கி குப்பையில போடுங்க. ஒய்ஃபோட வலி வேதனைய புரிஞ்சுக்காத நீங்க எல்லாம் எதுக்கு கல்யாணம் பண்ணிக்கிறீங்க? கோபி, மயு இருக்கான்னு நான் பாக்குறேன், இல்லாட்டி உங்களை உண்டு இல்லைன்னு பண்ணிடுவேன். ஒன்னே ஒண்ணுதான் உங்ககிட்ட நான் இப்ப கேட்க போறேன். உங்க பொண்ணு போலீஸ்ல மாட்டிருப்பான்னு பதறீங்கல்ல? மயு அன்னைக்கு கோர்ட்ல நின்னா, பாக்யா வர வச்சா. எப்படி ஸ்கூலுக்கு போய் கடத்தி கூட்டிட்டு வந்தா என்கிட்டே சொல்லாம. அப்ப கொஞ்சமாவது நீங்க பதறினீங்களா? மயு எப்படி பயந்துருப்பான்னு கொஞ்சமாவது யோசிச்சீங்களா? அதெல்லாம் நீங்க எப்படி யோசிப்பீங்க கோபி? மயு உங்க பொண்ணு இல்லையே, உங்க குடும்பம், உங்க பசங்க, அவங்களுக்கு நீங்க தான் முக்கியம். மயு நான்லாம் உங்களுக்கு முக்கியமே கிடையாது. அப்படி இல்ல ராதிகா. அப்படிதான் கோபி. கோபி, என்ன ரொம்ப பேச வைக்காதீங்க. செல்வி கேக்குறாங்க பாக்யா கிட்ட, இனியா பாப்பா இன்னும் எந்திரிக்கலையாக்கா? ஆமா, தூங்கிட்டு இருக்கா, இனிமேட்டு எந்திரிச்சிருவான்னு பாக்யா சொல்றாங்க. ஜெனி சொல்றாங்க, நீங்க இனியாவை அடிச்சப்ப எனக்கு கோபம் வந்துச்சுன்னு சொல்றாங்க. பாக்யா சொல்றாங்க, என்னைய என்ன பண்ண சொல்ற? எனக்கு மாத்திரம் என்ன ஆசையா அவளை அடிக்கணும்னு? ராமமூர்த்தி ஈஸ்வரி பக்கத்துல இனியாவை உட்கார சொல்றாங்க. செல்வி கிட்ட பாக்யா டீயை கொடுத்து அனுப்புறாங்க, இனியா கிட்ட கொடுக்க சொல்லி. இனியா கிட்ட செல்வி கொடுத்துட்டு போறாங்க. இனியா கேக்குறாங்க, சாரி பாட்டின்னு. சரி இனியா, இனிமேட்டு நல்ல பிள்ளையா நீ நடந்துக்கணும். தாத்தா சாரி. இனியா, நீ ரொம்ப நல்ல பொண்ணுமா, நீ புத்திசாலிமா. ஒரு விஷயத்த பண்றதுக்கு முன்னாடி 4 ட்ரிப் யோசிக்க வேண்டாமாமா? உன் வயசை தாண்டி தான் நாங்க இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். சில விஷயங்கள் அப்படிதான் தோணும். நம்ம தான் கொஞ்சம் கவனமா இருக்கணும். மனசு அலப்பாஞ்சுக்கிட்டு இருந்துச்சுன்னா அதல பாதாளத்துல தள்ளி விட்டுருமா. நமக்கு என்ன வேணும், வாழ்க்கையில என்ன ஆகணும்னு அந்த குறிக்கோளோட தான்மா நம்ம நகலணும். என்னம்மா சொன்னது புரியுதா? புரியுது தாத்தா. கோபி இனியான்னு கூப்பிட்டுக்கிட்டு வீட்டுக்குள்ள வர்றாரு. வீட்டுல எல்லாரும் அதிர்ச்சி கலந்த பயத்தோட கோபியை பாக்குறாங்க. இனியாம்மா, உனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல? நல்லா இருக்கேல்லம்மா? அம்மா, நேத்து என்னென்னமோ நடந்துச்சுன்னு நான் கேள்விப்பட்டேன், பதட்டமாயிட்டேம்மா. ராதிகாவை பார்த்து பேசிட்டேம்மா. நேத்து நைட்டு வீடு போட்டி இருந்துச்சு. செலியனே எல்லா விவரமும் எனக்கு சொல்லிட்டான். பாக்யா ஜெனி கிட்ட சொல்றாங்க, பிரச்சனை நடக்கும்போது வரவே மாட்டாரு கோபி, ஆனா எல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து விசாரிப்பாரு. எதுக்கு இனியா, எதுக்கு பப்புக்கெல்லாம் போற? டாடி, அங்க போற மாதிரி பிளானிங்கே கிடையாது, ஃப்ரெண்ட்ஸ் தான் கூட்டிட்டு போயிட்டாங்க. ராதிகா எல்லாத்தையும் என்கிட்ட சொன்னான். அவ மாத்திரம் இல்லாட்டி பெரிய பிரச்சனை ஆயிருக்கும்னு அதையும் என்கிட்ட சொன்னான். ராமமூர்த்தி சொல்றாரு, நீ அவளுக்கு அப்பனா இல்லாட்டி பாதி பிரச்சனை நடந்திருக்காது. என்னப்பா, நான் இவ்வளவு சீரியஸா பேசிக்கிட்டு இருக்கேன், நீங்க சின்ன குழந்தை மாதிரி காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. கோபி, பார்க்கணும்னு வந்த, பார்த்துட்டு கிளம்பு. இனியாம்மா, இந்த பிரச்சனை பெரிய பிரச்சனையாகி போலீஸ் ஸ்டேஷன் முடியும் போயிருந்துச்சுன்னா நம்ம மேனேஜ் பண்ணிருக்கவே முடியாதுமா. எழில் சொல்றாரு, பேச வேண்டியதெல்லாம் நாங்க பேசி முடிச்சிட்டோம், இப்ப புதுசா யாரும் ஆரம்பிக்க வேணாம். என்ன இனியாம்மா, ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிட்டாங்கன்னா டாடிக்கு போன் பண்ணிருக்கலாம்ல, என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்னு டாடி உனக்கு சொல்லிருப்பேன்ல. ராமமூர்த்தி சொல்றாரு, கோபி கிளம்புன்னு சொன்னேன். அப்பா நான் போறேன். நான் போறதுக்கு முன்னாடி ஒருத்தவங்கள 4 கேள்வி கேட்கணும், கேட்டுட்டு போயிடுறேன். பாக்யா கிட்ட கோபி போறாரு. ஊர் உலகத்துல என்னென்னமோ நடந்துகிட்டு இருக்கு. நம்ம ஒரு வயசு பொண்ணை வச்சிருக்கோம். அந்த பொண்ணை பத்தி கவலைப்படாம நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? என்ன முறைக்கிற? ஏய், உன்கிட்டதான் கேட்டுக்கிட்டு இருக்கேன், பதில் சொல்லாம போற? ஏன் நான் கேக்குறது உன் காதுல விழுகலையா? சொல்லு, உன்கிட்டதான் பேசிக்கிட்டு இருக்கேன். எழில் சொல்றாரு, தாத்தா உங்களை 2 ட்ரிப் போ சொன்னாரு, அது உங்க காதுலயே விழுகலையா? நான் இவகிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன்னு கோபி சொல்றாரு. அதுதான் எதுக்கு பேசணும்? செலியா, இது என் பொண்ணு சம்பந்தப்பட்ட விஷயம், கொஞ்சம் அமைதியாயிரு. பொண்ணு எங்க போறா, எப்ப திரும்பி வரான்னு உனக்கு தெரியாதா? இனியாவை கவனிக்கிறத விட அப்படி என்ன உனக்கு முக்கியமான வேலை? இப்ப நடந்திருக்க விஷயத்தோட சீரியஸ்னஸ் உனக்கு புரியுதா? ராதிகா மாத்திரம் வரலாட்டி என்ன நடந்திருக்கும்? அது சரி, உனக்கு எதுவுமே முக்கியம் கிடையாது. வீட்டுல என்ன நடக்குது, பசங்க எப்படி இருக்காங்க, அம்மா அப்பா எப்படி இருக்காங்க, எதுவுமே உனக்கு கவலை இல்ல, எதுவுமே உனக்கு முக்கியத்துவம் கிடையாது. ஈஸ்வரி சொல்றாங்க, இவனுக்கு யார் அம்மா? இவனோட அம்மாவை பாக்யா எதுக்கு கவனிக்கணும்? கோபி சொல்றாரு, வயசு பொண்ணுங்க இருக்க வீட்டுல அவங்க அம்மாக்கள்லாம் கழுகு மாதிரி பாத்துக்கிட்டு இருப்பாங்க, அவங்க பொண்ணு எங்க போறா எங்க வர்றான்னு. ஆனா நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? எந்த நேரம் பார்த்தாலும் வேலை, லேம்ப் போஸ்ட், மசாலான்னு தானே சுத்திக்கிட்டு இருக்க.
அது மாத்திரம் இல்லாம பேக்கரியில உட்காந்து ஊர் கதையெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க. அம்மா என்ன பண்ணுனா உங்களுக்கு என்ன? எதுக்கு அம்மாவை புடிச்சு கத்திக்கிட்டு இருக்கீங்க? எழில சம்பந்தப்பட்டது என் பொண்ணு, அவளுக்காண்டி நான் பேசதான் செய்வேன், கத்ததான் செய்வேன். அப்படின்னா வெளியே போய் கத்துங்க, எங்க வீட்டுல கத்தாதீங்க. எழில வந்துட்ட பெருசா பேசுறதுக்கு. நான் இவ்வளவு கத்துறேன் பாக்கியா, எதுவும் கண்டுக்காத மாதிரியே இருக்க. நீந்தான் ஒரு பொறுப்பில்லாத அம்மாவாச்சே. சரி கோபி, நான் பொறுப்பில்லாத அம்மாவாவே இருந்துட்டு போறேன். ஆனா நீங்க பொறுப்புள்ள அப்பா. என்ன பண்ணுனீங்க? பொண்ணு எங்க போறா எங்க வர்றான்னு அம்மாவுக்கு இருக்க பொறுப்பு மாதிரி அப்பாவுக்கும் இருக்குல்ல, அதை நீங்க பண்ண வேண்டியதானே? ஏன் நீங்க பண்ணல? அது சரி பாக்கியா, பழிய என் மேல திருப்ப பாக்குறியா? இவளை நீ தானே பாத்துக்கிற, உன் பொறுப்புல தானே இருக்கா, நீ தானே கவனிக்கணும். காலையில பேக மாட்டிட்டு வேலைக்கு போனா மாத்திரம் பத்தாது. எனக்கு 3 பசங்க இருக்காங்க, வீட்டுல பெரியவங்க இருக்காங்க. நான் எல்லாரையும் பாத்துக்கணும். கரண்ட் பில்லு கட்டணும், காலேஜ் ஃபீஸ் கட்டணும், மருந்து வாங்கணும், மளிகை ஜாமானும் வாங்கணும், எல்லாத்துக்கும் மேல சாப்பிடணும். அதுக்கெல்லாம் பணம் வேணும்ல. எனக்கு யாரும் பணம் எடுத்துட்டு வந்து கொட்டல. காலையில எந்திரிச்சு பேக மாட்டிட்டு போனாதான் பணம் வரும். இப்ப என்ன உங்களுக்கு? இனியா பிரச்சனையில மாட்டிக்கிட்டா, அதுல மீண்டு வந்துட்டால. என்ன தப்பு நடந்துருச்சு? இனிமேட்டு அந்த தப்பு நடக்காம வீட்டுல நாங்க பேசிக்கிறோம், எங்க குடும்பத்துக்குள்ளேயே பேசி முடிச்சுக்கிறோம். உங்களுக்கு என்ன கவலை? நீங்க எதுக்கு நாட்டாம பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? எங்க குடும்ப விஷயத்துல நீங்க எதுக்கு தலையிடுறீங்க? உங்க வேலை என்னவோ அதை மாத்திரம் நீங்க போய் பாருங்க, போங்க. நீங்க சொன்ன மாதிரி பிரச்சனை நடந்தப்ப ராதிகா பண்ணது பெரிய உதவிதான். நான் அப்பவே அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டேன். மறுபடியும் உங்ககிட்டயும் சொல்றேன், எங்க சார்பா நீங்க போய் அவங்க கிட்ட சொல்லிருங்க, தயவு செய்து இந்த இடத்த விட்டு கிளம்புங்க, எங்களுக்கு நிறைய வேலை இருக்கு. காலங்காத்தால வீட்டுல நின்னு பேசுறதுக்கு எனக்கு கொஞ்சம் கூட நேரம் இல்ல. என்ன பாக்கியா, நான் வெட்டியா பேசிக்கிட்டு இருக்கேனா? நேத்து நடந்தது சாதாரணமான விஷயமா? நான் சாதாரணமான விஷயம்னு சொல்லலையே. நீ பொறுப்பு இல்லாம நடந்துகிட்டதுனாலதான். நீங்க எல்லாம் பொறுப்பை பத்தி எல்லாம் பேசக்கூடாது, பேசவே கூடாது. என்னமோ பசங்க போற இடத்துக்கெல்லாம் பின்னாடியே போற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க. 24 மணி நேரமும் கண்காணிக்கிற மாதிரியே பேசுறீங்க. பாக்யா, திரும்பவும் சொல்றேன், என் மேல பழிய போட்டுட்டு நீ தப்பிக்கணும்னு நினைக்கவே நினைக்காத. உனக்கு பொறுப்பு கிடையாது. உன்னால உன் குழந்தைகளை சத்தியமா பாத்துக்க முடியாது. இத நீங்க பல ட்ரிப் என்கிட்ட சொல்லிருக்கீங்க. என்னைய நிரூபிக்கணும்னு எதுவும் கிடையாது. இப்ப என்ன, நான் நல்ல அம்மா இல்லைன்னு சொல்றீங்க? சொல்லிக்கோங்க, நீங்க எதை வேணாலும் சொல்லிக்கோங்க. நீங்க சொல்றதெல்லாம் காதுல கூட நான் வாங்க ரெடி இல்ல. இது எங்க குடும்ப விஷயம், நாங்க பாத்துக்கிறோம், நீங்க கிளம்புங்க. பாக்யா, இது என் பொண்ணு சம்பந்தப்பட்ட விஷயம். ஈஸ்வரி சொல்றாங்க, கிளம்புடா கோபி. இப்பதான் இவ உன் பொண்ணுன்னு தெரிஞ்சுச்சா? இவ்வளவு நாள் தெரியலையாடா? அம்மா பிளீஸ்மா, நீங்க பாக்யா பக்கம் சேர்ந்துக்கிட்டு பேசாதீங்க. இவ அக்கறையோட இனியாவ பாத்துக்காதுதான் இவ்வளவு பெரிய பிரச்சனைக்கும் காரணம். என்னங்க வாய் கூசாம பேசுறீங்க? பொண்ணு நல்லா படிக்கிறா, 100க்கு 100 மார்க் வாங்குறான்னா குடுகுடுன்னு போய் நிக்கிறீங்கல்ல. ஏன் பொண்ணுன்னு நெஞ்ச நிமித்தி எல்லார்கிட்டையும் சொல்றீங்க. இப்ப தப்பான விஷயம் நடந்ததுக்கு அப்புறம் எல்லாத்துக்கும் காரணம் நான் தான்னு பழிய தூக்கி என் மேல போடுறீங்களா? பெருமைப்படுறதுக்கு நீங்க, குற்ற உணர்ச்சி கஷ்டப்படுறதுக்கும் நானா? நல்லா இருக்குங்க. பாக்யா, ரொம்ப ஓவரா பேசுற. ஈஸ்வரி சொல்றாங்க, அவ கரெக்டா தான்டா பேசுறா. அம்மா, இவ பேசுனது கரெக்டா? பெருசா மேடையில நின்னு பேசுற மாதிரி பேசுவா, நீங்க எல்லாம் கை தட்டுவீங்க. அதெல்லாம் கேட்டுட்டு நானும் கை தட்டிட்டு போகணுமா? நீ இனியாவ வளர்த்ததும் போதும், பாத்துக்கிட்டதும் போதும். இனிமேட்டு இனியாவ நான் பாத்துக்கிறேன். இன்று எகிப்தின் தலைநகரம் கெய்ரோ. நாளை சந்திப்போம்.